அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி, சமாதானம், பாதுகாப்பு, பரக்கத்து நாம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக. ஏராளமான மக்கள் துஆ செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வே, எல்லோருடைய அனைத்து வாழ்க்கையும் நீ பரக்கத்தாய் கொடுப்பாயாக. வியாபாரங்கள், வீடுகள், மனைவி மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் அவங்க எல்லோருடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. ஏராளமான மக்கள் அவங்களுடைய தேவைகளை சொல்லி வாட்ஸ்அப் கமெண்டில், அது மாதிரி வாட்ஸ்அப்பில், அது மாதிரி ஃபோனில் ஒன்று இருக்கக்கூடிய அனைவருடைய எல்லா பிரச்சனைகளும் அறியக்கூடிய ரப்பே, உனக்குத்தான் அது நிறைவேற்ற முடியும். உன்னை தேர்வு வேறு நாயின் இல்லை. யா அல்லாஹ், 70 தாயினுடைய இறக்கமுடைய ரப்பே, எங்கள் மீது இறக்கப்பட்டு எங்களுடைய எல்லா துவாக்கள் ஏற்றுக்கொள்வாய். ஆமீன். இன்னைக்கு பார்க்கும் தலைப்பு விருந்தாளிகள் சிறப்புகள், விருந்தாளிகளுடைய சிறப்புகள். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைவருடைய அனைத்தும் அமலும் சாலிஹா நம்மளாக கபூல் செய்வான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். வ क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم بارك لهم فيما رزقناهم واغفر لهم وارحمهم برحمتك يا أرحم الراحمين. أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியவர் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை விருந்தாளிகளுடைய நலவு, விருந்தாளிகளை கவனிப்பது, வீட்டுக்கு வரக்கூடியவங்க போகக்கூடியவங்க எல்லோருடைய சிறப்புகளும் ஏராளம் ஏராளம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதாவது அந்த விருந்தாளியை கவனிப்பதன் மூலமாக ஹஜ்ஜுடைய சிறப்பு, உம்ராவுடைய சிறப்பு, பரக்கத்தான வாழ்க்கை, ஜக்காத்துடைய வேதனை குறைக்கப்படும், அவங்களுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்படும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு 2 ஹதீஸ் சொன்னாலே அவங்களுக்கு வழங்கிடும். சுருக்கமாக, ஒரு நடத்த கெட்ட ஒரு விபச்சாரி ஒரு பெண்ணு ஒரு நாய்க்கு தண்ணீர் போட்டுனால அவங்களுக்கு சொர்க்கம் அல்லாஹ் கொடுத்து விட்டான். ஹதீஸ் குதிசியில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு பூனைக்கு கட்டி வைத்து அதுக்கு சரியான உணவு கொடுக்காதனால இவ்வாறு செய்த ஒரு பெண்மணிக்கு நரகம் கொடுத்ததாக ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ சுருக்கத்தில் சொல்ல போனால் உணவு வகைகளை